அப்பனே முருகா, என் தம்பி தான் என் உலகம். அவனுக்கு நான் தான் உலகம். எங்கள் 2 பேருக்கும் நீ தான்ப்பா. என் தம்பி படித்து நல்ல வேலையில் சேர்ந்து அவன் வாழ்க்கை நல்லபடியாக அமோகமாக அமையணும். தங்கம், என் செல்லம், எந்திரிங்க. காலேஜுக்கு லேட் ஆச்சு. இருக்கா எந்திரிச்சு வரேங்க. ஐயோ, ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் போயிட்டேன். சாம்பார் வேற அடி பிடிச்சிருச்சு. என்ன வீடு ஃபுல்லாக சாம்பார் அடி பிடிச்ச வாசனையாக வருது. எங்கள் அக்காவுக்கு இதே வேலையாக இருக்குது. அம்மா, அக்கா, அக்கா அம்மா, அக்கா அம்மா, அக்கா, அக்கா அம்மா, அக்கா அம்மா, அக்கா. டிஃபன் ரெடியா? டேபிள் மேலே வச்சுருக்கேன்டா தங்கம். அக்கா, நான் சொன்னதில்ல பண விஷயம் வந்துடாதுக்கா. சரிப்பா. அந்த என்ன புக்ஸ்லாம் நிறையா வாங்க வேண்டியது இருக்குது, நிறைய திங்ஸ்லாம் நிறையா வாங்க வேண்டியது இருக்குது. சரிப்பா. அக்கா, நான் சொன்னதை மனசில் வச்சுக்கோக்கா. சரி கட்டுமா? ம். அக்கா, கேட்லாம் சாதிக்கோக்கா, போயிட்டு வரேன். ஏய் மச்சி, வண்டி ஏறான். அப்பா இப்போயாவது வந்தியே. உங்கள் அக்கா தம்பி பாச போகிறோன்னா எந்த படத்தையும் காமிக்கலா? மச்சி, எங்கள் அக்கா பற்றி உனக்கு தெரியுமே. என் செல்ல தம்பி இன்னைக்கு தான் முதல்ல காலேஜுக்கு போகிறான். அவன் கையில் 10 ரூபாய் காசு கொடுத்து வழி அனுப்ப கூட என் கையில் இல்லையே. ஐயோ, ச்சே, பிள்ளைக்கு பொரியல் கொடுக்க மறந்துட்டனே. மறதி தான் என் வாழ்க்கையா? மறதி தான் என் தலையெழுத்தா? முருகா, என்னது நம்ம வீடு திறந்து கிடக்குதே. சரி, நம்ம வீடு தானே, போய் பார்க்கலாம். வாடகையும் கொடுக்க மாட்டேங்கிறா, வீட்டையும் காலி பண்ண மாட்டேங்கிறா, வீட்டை மட்டும் பேன்னு திறந்து போட்டு வச்சிருக்கிறா. என்ன நினப்பில் இருக்கானே தெரியலையே. நம்மகிட்டையும் சிக்க மாட்டேங்கிறா. பார்ப்போம். என்னம்மா இருக்கிறாடா, ஷா, நான் அழகுடா. இவள் அப்படியே தேக்கு மரமாட்டோம் கும்மு கும்முன்னு இருக்காளே. என்னம்மா இருக்கிறாப்பாடா. இன்னைக்கு அனுபவிச்சு ஆகணும். அள்ளி ஊத்துற அழகு ஆளையே கொள்ளுதுடா. பிரம்மன் படைப்புல பிசுறு தட்டாத அழகு பிரவிடிகி. அந்த காபிக்காரமா வேற இருடி வர பார்த்துட போறாங்க. கரும்பு முடிச்ச கதவு வேற இந்த நேரத்தில் பார்த்துச்சு. இன்னும் ஒரு அழகு பாரு, பேரழகே இருப்பாளாட்டுருக்குதே. இவள் ஒட்டஞ்செய் திருணும்டா. ஆடா ஸ்ட்ரெக்ஸாக பாரு, திட்டிக்குதுடா. ஐயோ, இவ்வளோ அட்டையருக்கு கொடுத்து வச்சுருக்கணும்டா. இவ்வளோ இன்னைக்கு விட்டுறக்கூடாது. இன்னைக்கு நல்ல வாய்ப்பு. இதுக்கு மேலே பொறுமையாக இருக்காது. விடு விடு. கொஞ்சம் 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 நேரம். பயப்படாத, பயப்படாத. ஒன்றும் பண்ண மாட்டேன், பயப்படாத. கொஞ்ச நேரம் வெளியே போங்க, வெளியே போங்க. கொஞ்ச நேரம் கொஞ்சம் அமைதியா, சரியா? ஒன்றும் பண்ணல. வெளியே போங்க. அதெல்லாம் சொல்லாத, இரு இரு, சரியா?
இரு. இங்க பாரு, உன் புருஷன் வெளிநாட்டில் புதுசு புதுசா பொண்ணுங்களோட ஜாலியாக இருக்கிறான். நீயே புதுசா தாலியை மாத்திட்டு இருக்கிற. இதில் என்ன சுகத்தை கண்டுப்பேன்னு நினைக்கிற? ஒன்றும் பண்ண மாட்டேன், நில்லு. அதனால் நீ என்கிட்ட சரண்டர் ஆகிட்டின்னு வச்சுக்க, நீ நல்லா இருக்கலாம். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். என்ன சொல்ற? முதல்ல நீங்க வெளியே போங்க. சரி, இப்போ நான் போகிறேன். ஆனால் கண்டிப்பாக நீ என்னை கூப்பிடு வைப்பாரு. சரியா? நல்ல முடிவெடி வரேன். அக்கா கொணக்கா. அக்கா பணத்தை ரெடி பண்ணிட்டியா? நான் சொல்லியிருந்தேன்ல. ஆமாம். எப்படியோ ரெடி பண்ணியிருக்கா. இன்னைக்கு கடைசியாக வச்சுக்கோக்கா. ட்ரெஸ் எடுக்கணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும். சரியா? எப்பாடு பட்டாவது காசு ரெடி பண்ணியிருக்கா. சரியா? என் தம்பி சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். நீ காலேஜுக்கு போயிட்டு வா, வர்றதுக்குள்ளே பணம் ரெடியாக இருக்கும். என் தங்க அக்கா. வரவா? செண்பகம், அந்த ஆண்டவன் கொடுத்த பணம் என்கிட்ட நிறையவே இருக்கு. ஆனால் அந்த பிரம்மன் படைச்ச அழகு உனக்கிட்ட கொட்டி கிடக்குது. எனக்கு தேவையானது உனக்கிட்ட இருக்கு, உனக்கு தேவையானது எனக்கிட்ட இருக்கு. என்கிட்ட சரண்டர் ஆயிரு, உன்னை நல்லா வச்சு பார்த்துக்கிறேன். நீ என்கிட்ட சரண்டர் ஆயிட்டின்னு வச்சுக்க, நீ நல்லா இருக்கலாம். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். எப்பாடு பட்டாவது காசு ரெடி பண்ணியிருக்கா. சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வீட்டுக்கு வரீங்களா? செண்பகம், நீ கண்டிப்பாக கூப்பிடுவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் கூப்பிடுவேன்னு தெரியாது. நீ மணப்பொண்ணு மாதிரி அலங்கரித்து ரெடியாயிரு. இதோ வந்துடுறேன். செண்பகம், சொன்ன மாதிரியே ரெடி ஆயிட்ட பத்தியா? அப்போ உன் மனசுல நான் இருக்கேன். அப்பா, செண்பகமே செண்பகமே தென்போதி. ஏண்டா மாமா முறைக்கிற? சொச்சோ, புது பொண்ணே தோத்துருவா போல இருக்கியே. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வா. சிரிப்பா, சிரி சிரி சிரி. உன் முகத்துக்கு சிரிப்பே இல்லைனா கூட அழகா இருக்கு. இது கூட பிடிச்சிருக்குடி மாமாவுக்கு. ஓகேவா? சரி சரி சரி. என்ன மன்னிச்சிரு முருகா. தாய்மை உள்ள ஒவ்வொரு பொண்ணும் தானா உள்ளத்தால கெட்டு போறதில்ல. சூழ்நிலை தான் கைதியாக்கி வாழ்க்கை சின்ன பின்னமாக்குது. அதுல நானும் ஒரு சூழ்நிலை கைதி ஆகிட்டேன். என்ன மன்னிச்சிரு முருகா. எனக்கு என்ன வேணாலும் தண்டனை கொடு. ஆனா என் தம்பி வாழ்க்கையில நல்லா இருக்கணும். என்ன மன்னிச்சிரு முருகா. என்ன மன்னிச்சிருடா என் செல்ல தம்பி.
மச்சி பணத்துக்கு எல்லாரும் பேயா அலையிறதாண்டா. கூகுள் பே ஃபோன்பேன்னு வச்சுருக்காங்க. எப்போ பாரு காசு காசு காசுன்னு வாத்தியம் பீஸை கேட்டு டார்ச்சர் பண்ணுறான். மச்சி கொஞ்சம் சொல்கிறா. அக்கா அக்கா என்னக்கா இவ்வளோ சோகமாக இருக்க? இவ்வளோ சோகம் வந்து ஒன்று பார்த்ததே இல்லையே. ஒன்றும் இல்லைப்பா, நம்ம வாழ்க்கையை நினச்சி தான். வாழ்க்கையை நினச்சி இவ்வளோ சோகமாக இருக்கியா? இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளோ இருக்குக்கா. கவலைப்படாத, நான் இருக்கேன். என்ன மச்சான் சோகமாக இருக்க? எல்லாம் பண பிரச்சனை தான்டா. சரி விட்றா மச்சான். மச்சினன் தயவு இருந்தால் மலையேறலான்னு சொல்லுவாங்க. நண்பன் தயவு இருந்தால் நாடே ஆடலாண்டா. பார்த்துக்கலாம் வாடா. தேங்க்ஸ் மச்சான். என் தம்பி கண்ணு முன்னால் நான் எப்போவும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கணும். காலேஜ் போயிட்டு வந்தாலே கை காலெல்லாம் பயங்கரமாக வலிக்குவியா? என்ன அக்கா இவ்வளோ சந்தோஷமா வந்து பார்த்ததே இல்லையே. தேஜஸ் கூடி இருக்கு, முகம் ரொம்ப பொலிவா இருக்கே. தப்பு 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 தப்பு. எங்க அக்கா சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். எங்க அக்கா எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். முதல்ல எங்க அக்காவுக்கு சுத்தி போடணும். என் கண்ணி பட்டுச்சு. தங்கம் உனக்கு சுத்தி போட யாருமே இல்லைக்கா, அதான் நான் சுத்தி போட்டேன். என் கண்ணே பட்டுச்சு. செல்ல அக்கா. நான் கதவை சாத்திட்டு வரேன். எப்படி எப்போ பார்த்தாலும் இப்போ பூத்த ரோஜா மாதிரியே பூத்து குலுங்குறியப்பா. உன்னை பார்க்கும்போது புல்ல இருக்குது. இப்போ உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. அப்படியே தூக்கி அல்வா மாதிரி அள்ளி சாப்பிட்ற வேண்டியதுதான். என்ன ஒரு அழகு. உனக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது தெரியுமா? இன்னைக்கு அதை காட்டுறேன் பாரு. இந்த தங்கத்துக்கு இதெல்லாம் பத்தாது. கிலோ கணக்கில் போட்டு தான் அழகு பார்க்கணும். சரிதானே? சரியா? சரி. டேய் மச்சி, சொல்கிறா மச்சி. ப்ராஜெக்ட் உள்ள வீட்டில் ஸ்டூடெண்டா. திருப்பா திருப்பா திருப்பா. அக்கா அக்கா, என்ன கதவு பூட்டி இருக்கு? அக்கா தூங்கிருச்சு போலையே. ஜன்னலை தட்டுவோம், காலேஜுக்கு வேறு லேட் ஆயிடுச்சு. அக்கா ஐயோ, எங்கப்பா போயிட்டு வர்ற? மணி 10:30 ஆகுது. நேற்றைக்கு 9:30 வர்ற, முந்தா நாளைக்கு 11 மணிக்கு வர்ற. நானும் கேட்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன். 3 நாளாக போட்டு டிஷர்ட்டே போட்டுட்ருக்க. என்னதான் ஆச்சு உனக்கு? என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லை. 3 நாளாக உன் நடவடிக்கை சரியில்லையே. நான் நார்மலாக தான் இருக்கேன். எனக்கு தெரியாதா உன்னை பற்றி? யாரத்தான் தானே உனக்கும் ஓடுது. சொல்லுப்பா, என்னாச்சு சொல்லு.
நீ மட்டும் இப்போ சொல்லலை, நான் ஏதாவது பண்ணிப்பேன். அப்படிலாம் சொல்லாதக்கா. சரி சொல்கிறேன். நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். என்ன வேலைக்கு போறியா? வேலைக்கு போற அளவுக்கு நான் உனக்கு என்ன குறை வச்சிருக்கேன்? நான் சில விஷயங்களை புரிஞ்சுதாங்க வேலைக்கு போகிறேன். அப்படி என்னடா விஷயம் உனக்கு வந்து போச்சு? அது எதுன்னு சொல்லிட்டு இருக்க? இல்லைக்கா, நீ பணத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு நான் கண் கூட பார்த்துட்டேன். கவலைப்படாதக்கா, நான் கஷ்டப்படுவேன்னு நீ மனசில் நினச்சிக்கிட்டே இருக்காத. காலேஜ் முடிச்சுட்டு பைக் டாக்ஸி ஓட்டுறேங்க்கா. மாதம் 18,000 வரும், அது போதும்க்கா. எங்கள் அக்கா எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். எங்கள் அக்காவுக்கு எந்த குறையும் வரக்கூடாது, மனசுலேயும் வாழ்க்கையிலையும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க்கா. சீக்கிரமாகவே இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு சிம்பிளாக ஒரு 5,000 வீடு இருந்தாலே போதும். நான் வீடு பேசிட்டேன். இதை காலி பண்ணிவிட்டு அழகாக போய் நம்ம அங்கே இருந்துக்கலாம். நீ மட்டும் இதுக்கு ஒத்துக்கல, அப்புறம் நானும் எதாவது பண்ணிக்கிடுவேன். நீதாக்கா என் உசுரு. தம்பி, இன்னைக்கு காலேஜ் இருக்குன்னு பக்கத்துட்டு ஓடியா? வா வா வா. இப்போ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எதையுமே மறக்கல. எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சிட்டேன். டிஃபன் பாக்ஸு, பொரியல் பாக்ஸு எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். எல்லாம் கரெக்டாக ஞாபகமாக எடுத்து வச்சிட்டேன். ஆனால் இன்னைக்கு சண்டேங்கிறத மறந்துட்டியே. ஆமா, என்ன மறந்துட்டேன்னு சொல்றியே? நீயும் தான் வீட்டு வாடகை கொடுக்க மறந்துட்ட. ஷோ, நேற்று 15,000ல் 10,000 நீ நான் தானே பேங்க்கில் போய் போட்டோம். ஆமாம், பேலன்ஸ் 5,000 எண்ணி நீ தானே சாமி படத்துக்கிட்ட வச்ச. சாரிடா.